அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அதுக்கான நேரம் இல்லை. பேச்சு வராது. தெரியல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தூய உள்ளம் கொண்ட நம் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் அரசியல் ஆசான் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் திரு BCN ஆனந்த் எக்ஸ்-MLA அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக இருந்து தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை தளபதி அவர்களுக்காக உழைத்து நம்மை விட்டு பிரிந்த செங்கல் சூரியநாராயணன் அவர்களை என்றும் நினைவுடன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள நம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் MGK மோகன் ராஜா அவர்களை வருவதற்கென வரவேற்கிறேன். மேலும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடி உயிர் தீர்த்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போது போற்றுவோம். நமது அண்டை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார். படிக்கும் மாணவர்களின் மகிழ்ச்சி தான் தன்னுடைய மகிழ்ச்சி என்று கருதி இத்தனை ஆண்டுகளாக மாணவர்களின் நலன் கருதி எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டு வரும் தளபதி அவர்களுக்கு நம் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவு என்றென்றும் இருக்கும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. மேலும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான கர்மவீரர் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்மவீரர் காமராஜர் சுதந்திர சிற்பி, கல்வி கண் திறந்தவர் என்று இன்றும் மக்களால்
அன்போடு போற்றப்படுகிறார். அவர்தம் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள், அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, இலவச புத்தகம் போன்ற பல்வேறு நலத்திட்ட, மதிய உணவு திட்டம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவரது ஆட்சி காலத்தில் செய்து காட்டியவர். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராலும் செய்ய முடியாத பற்பல சாதனைகளை அவரது ஆட்சி காலத்தில் செய்து காட்டியவர் நம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படியும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரியநாராயணன் காலம் சென்ற அவருடன் ஆசீர்வாதத்துடன் செங்கல்பட்டு மாவட்டம் மரமேல் நகராட்சி நகர தலைவர் ஜோசப் அவர்களுக்கும் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் தலைவர் அன்பு சகோதரர் பாசமிகு வினோத் அவர்களுக்கும் வீரவாஞ்சேரி நகர பொருளாளர் எனது பாசமிகு தம்பி லட்சுமி நாராயணன் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் புத்தூர் 2வது வார்டு கழக தளபதியின் அன்பு தம்பிகளுக்கும் எனது பாசத்துக்குரிய அன்பு தம்பிகளுக்கும் என் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்த பரிசும் கௌரவக்கும் விழாவை ஏற்பாடு செய்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு உங்க பெற்றோர்கள் தான் காரணம். நீங்க என்ன வேணா இருந்தாலும் நம்ம பெற்றோர்களை மட்டும் மதிக்காம இருக்காதீங்க. நீங்க மதிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் தாய் தந்தை அப்புறம் வந்துதான் உங்களுக்கு குரு. அந்த குரு உங்களுக்கு பாடம் தான் சொல்லி தர்றாரு. ஆனா தாய் தந்தை நீங்க எந்த வழியில போறீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க மேலும் மேலும் வளரணும், அவங்க வாழ்க்கையில நல்லா அவங்க ஆசைப்பட்ட ஒரு படிப்பு படிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட வேலையில சேரணும், அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு மட்டும் யோசிக்கிற ஒரே ஒரு ஜீவன் பெற்ற தாய் தகப்பன் தான். அந்த தாய் தகப்பன்களை நீங்க கடைசி வரைக்கும் மதிச்சு அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுல ஏத்துக்கிட்டு வருங்காலத்துல அவங்க ஆசைப்பட்ட படிப்பெல்லாம் படிச்சு நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாலே வாழ்க்கையில எந்த ஒரு அவங்களுக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. நம்ம பசங்க நல்லா இருந்தாலே அது போது நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் பெற்ற தாயும் தகப்பனா. அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி என்னைக்குமே வளராதீங்க. டிவி செயலுக்கு போகாதீங்க. டிவி நல்ல ஒரு நண்பர்களை கூட வச்சுங்க. ஏதாவது நம்ம கூட படிக்கிற ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள்ல 2 பேரு 10 பேர் கிடைக்கிற ஒருத்தம் இருப்பான். ஆனா அந்த 10 பேரோட சேராம அந்த ஒருத்த கூட சேராம நீங்க ஒரு 10 பேரும் சேர்ந்து அவனை பொறுத்த வழியை பாருங்க. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் கரெக்டான ஒரு முடிவு எடுங்க. எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் படிப்புல நம்ம அதுல போயிடுச்சு இதுல போயிடுச்சு இந்த சப்ஜெக்ட்ல போயிடுச்சு நம்ம இதுல பாஸ் ரிசல்ட் வராத முன்னாடி பாஸ் ஆயிடுமா ஃபெயில் ஆயிடுமா அந்த ஒரு பயம்லாம் இல்லாம வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் நம்ம சாதிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் மனசுல வச்சுட்டு படிங்கன்றது இந்த நேரத்தில் கூடி இந்த வாய்ப்புகள் அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி கழக கொடியே